இன்னைக்கு நம்ம பொல பொலன்னு உதிர்ந்து விழுறது மாதிரி குறைவான ஆயில வச்சு சூப்பரா ஒரு புரோட்டா செஞ்சிருக்கேன். குழந்தைங்களே ரொம்ப பாராட்டி விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். ஓகே, இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு இதுல 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதை நாம சும்மாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வந்ததும் அடுத்தது நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இதுல நான் 4 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். அதிகமா ஆயில் விடல. ஆயில் விட்டு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்ததா இதை நல்லா புரோட்டாவுக்கு நல்லா அப்படி பிதுக்கி விட்டு நல்லா உருண்டையா எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. எடுத்துட்டு ஒரு சப்பாத்தி கல்ல ஆயில் தடவி அதை நான் ரோல் பண்ணிட்டேன். துணி மாதிரி அடிச்சு துவைச்சி எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதே மாதிரி ரோல் பண்ணி நல்லா ரிப்பன் மாதிரி ரவுண்டா வச்சுட்டு பூரிக்கட்டையால நல்லா அழகான ஒரு புரோட்டா நான் ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நான் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்க, இப்போ நான் பூரிக்கட்டையில நல்லா ஆயில் தடவிட்டேன். ஆயில் தடவிட்டு இதை நல்லா திரும்ப இருந்து அப்படியே எல்லா மாவையும் பிசைஞ்சு எடுத்து திரும்பவும் அதை உருட்டி பிதுக்கி நல்லா ஒரு உருண்டையா எடுத்துட்டேன். எடுத்துட்டு இதை எப்படி ரிப்பன் மாதிரி நீளமா கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி 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 கொண்டுகிட்டு வரேன்னு பாருங்க. நான் எப்பவும் புரோட்டா போட்டது கிடையாது. குழந்தைங்க கேட்பாங்க, எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு எப்படியும் செஞ்சே ஆகணும் அப்படின்னுட்டு நான் இதை செஞ்சேன். ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சாலும் நல்லா பொல பொலன்னு உதிர்ந்து விழறது மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சூப்பரா வந்துச்சு. ஹோட்டல்ல ஆயில் நிறைய இருக்குமா, ஆனா நீங்க ஆயில் குறைவா செஞ்சு நல்லா சூப்பரா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி அவங்களே பாராட்டிட்டு ஃபுல்லாவே சாப்பிட்டாங்க. எனக்கு 1/2 கிலோ மைதா மாவுலையும் 8 புரோட்டாவுக்கு நான் செஞ்சு எடுத்தேன். பாருங்க எந்த அளவுக்கு நான் ரோல் பண்ணி நீளமா கொண்டு வந்துகிட்டே இருக்கேன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா அப்படி நீளமா தேய்ச்சி 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 கொண்டு வந்தேன். கொண்டு வந்துட்டு அதை அப்படியே சுருட்டி விட்டு நல்லா நம்ம அதை நீளமான கூந்தலை எப்படி சுருட்டி நம்ம கொண்டை போடுறோமோ அதே மாதிரி அழகா சுருட்டி விட்டு அது கீழே அப்படியே லைட்டா மடிச்சு விட்டுட்டு இது மேல கொஞ்சமா தான் ஆயில் விட்டேன். கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் அதுல நான் விட்ட ஆயில். இப்ப விட்டுட்டு இதை அழகா ரவுண்ட் ஷேப்ல முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த அளவுக்கு ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புரோட்டாவா நான் ரோல் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா அழகா ரோல் பண்ணி எடுத்துட்டு தோசைக்கல்ல நான் 1 ஸ்பூன் தான் ஆயில் விடுவேன். அதுக்கு மேல விட மாட்டேன். விட்டுட்டு எங்கும் தோசைக்கல்ல பரப்பி விட்டுட்டு நல்லா புரட்டி போட்டு வேக வச்சு அப்படி எடுத்தேன். நான் எங்க வராட்டி மாதிரி எதுவும் வந்துருமோன்னுட்டு கூட நான் கொஞ்சம் பயந்தேன். ஆனா அது வெரைட்டி மாதிரியே வரல. கொஞ்சம் நல்லாவே எதிர்பார்த்ததை விடவும் நல்லா சூப்பரா வந்துருந்துச்சு. நல்லா பரட்டி போட்டு நல்லா அழகா வேக வச்சு அப்படி எடுத்துட்டேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது, நம்ம செஞ்ச புரோட்டாவான்னு. பாருங்க, 2 புரோட்டாவை எடுத்து சக்கு சக்குன்னு தட்டுனேன் பாருங்க. தட்டுன உடனே தட்டிட்டு இருக்கும்போது நல்லா பொல 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 பொலன்னு உதுந்தே கொட்டிருச்சு. பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணிருங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.